பெண்கள் உட்காரும் போது ஏன் காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்றாங்கன்னு தெரியுமா? வீட்டுல சாதாரணமா சோஃபால நாட்காலியில உட்காரும் போது, படிக்கும் போது, டிவி பார்க்கும் போது, யாரோடையாவது பேசும் போது பல தடவைகள் பெண்கள் கால் மேல கால் போட்டு அமர்ந்திருப்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயம்னாலும் இதுல பல்வேறு கலாச்சார சமூக உளவியல் காரணங்களால் உருவாகி இருக்குது. உடல் மொழி பெண்களோட உடல்நிலை, மனநிலை மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கிறதா உளவியலாளர்களும் சமூக ஆய்வாளர்களும் கலாச்சார ஆய்வாளர்களும் சொல்றாங்க. முன்பெல்லாம் நம்ம வீட்டுல பெரியவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அப்படி உட்காராத, அது தவறுன்னு அதட்டுவாங்க. இத பல சமயங்கள்ல மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா போச்சு. பெண்கள் உட்காரும் முறையா அழகு, அமைதி ஆகியவற்றோட குறியீடா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பார்ப்புகள்லாம் அந்த காலத்துல இலக்கியம், கலை, ஒழுக்க நெறி நூல்கள்ல எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த எதிர்பார்ப்புகள் எல்லா பண்பாடுகள்லயும் பொதுவா ஏற்றுக்கொள்ளப்படல. குறிப்பா பல கிழக்கு நாடுகள்ல பெரியவங்க முன்னிலையில இல்லனா உத்தியோகபூர்வ சூழல்கள்ல கால் மேல கால் போடுற பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா சமூக பழக்க வழக்கங்கள்ல பெண்களுக்காகவே வடிவமைக்கப்படுற பல உடைகள், உதாரணமா பாவாடைகள்னால இயற்கையாகவே கால்களை மூடி உட்கார்ற நிலைமையை ஏற்படுத்தும். இது பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணரப்படுறதால பெண்கள் மனதுல இயற்கையாகவே இல்லனா அறியாமலேயே ஏற்படுற பழக்கமாகவும் இது பார்க்கப்படுது. அதோட ஊடகம் அப்புறம் பிரபல கலாச்சார தாக்கமும் பெண்கள் தங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தணும்னு காட்டப்படுது. பத்திரிகை, அட்டைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விளம்பரங்கள் பெரும்பாலும் பெண்கள் குறுக்கா கால போட்டு அமர்ந்திருக்கிற போஸ்களை சித்தரிக்கப்படுறதும் ஒரு காரணம். அடுத்ததா கலாச்சார மற்றும் உளவியல் காரணிகளுக்கு பிறகு ஒருவர் கால் மேல கால் போட்டு உட்கார்றது நேரடியான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதல், அடுத்து ரிலாக்ஸ், அப்புறம் கம்ஃபர்ட், பாதுகாப்பு காரணங்கள் தான் சொல்லப்படுது.